வணக்கம்டா மாப்பீஸ். இப்போ நம்ம கம்பி சுத்துற கேம் விளையாட போகிறோம். வரீங்களா கேம் விளையாடுறதுக்கு? நீ வரையாடா கேம் விளையாட? நான்லாம் சுத்த ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, மழை தண்ணி மேலே அதான் வந்து நீங்கள் வந்து அந்த உட்கார்ற இடம் இருக்குது செட் பண்ணியிருக்காங்களா கவர்மெண்ட்லேருந்து. அதில் வந்து நீங்கள் உட்கார வந்தீங்கன்னா வந்து காலைல 6 மணிக்கெலாம் வந்து நீங்கள் இடம் பிடிச்சாதான் ஈவினிங் 6 மணிக்கு நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும். உட்காந்துருக்கானே எதுக்க மாட்டாங்க. அத்தை வாங்க வாங்க சீக்கிரம் உட்காருங்க. உட்காரு தம்பி அங்க உட்காரு. எவன் வந்தாலும் உட்கார விடாத. மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேவா? மேட்ச்சில் வந்து யார் வந்து போட்டு ப்ரைஸ் எடுக்கிறாங்கன்றது தான் இப்போ கேமு. ஓகேவா? ப்ரைஸில் போட்டாங்கன்னா அவங்க டீம் வந்து வின்னர். அந்த ரிங்கு தூக்கி போகிற கேம் நல்லா இருக்கும். இப்போ ரிங்க சரி அதை விட ப்ரைஸு யார் பார்சல் பண்ணுவீங்க? பார்சலே கடைக்காரன் பண்ணுவான். அடா அது இல்லப்பா, வின் பண்ணிட்டு அந்த ஜெயிச்ச பார்சல்ப்பா. பாஸ் டேய் அது ஸ்பான்சர்ரா, பார்சல்டா. டேய் நான் தான் தப்பா சொல்றேன், நீ ஏன்டா அதுக்கு மேல பண்ற? இல்ல மாப்பிள்ள எனக்குள்ள டங்க் ஸ்லிப் மாப்பிள்ள. சரிப்பா நாங்க ஏதோ தற்கூரி தான். சரி யாரும் ஸ்பான்சர் பண்றீங்க அதை சொல்லுங்க. இப்போ ஸ்பான்சரா? சரி ஓகே, நீங்க அதிகமா வந்து பொருள் வந்து அந்த ரிங்ல தூக்கி போட்டீங்கன்னா நானே ஸ்பான்சர் பண்றேன். சரி ஏய் சின்ன ரிங்கா டேய் மாத்ரா தக்குறா. அதனால இதுல முடாதடா. இதுல அப்ப எங்க மட்டும் பாருங்க गाइस குத்துறாங்க. சின்ன ரிங் குத்துறாங்க. உள்ள உருண்டை சூப்பர் இருக்கு. பாரு இதெல்லாம் எவ்வளவு குட்டி பாரு. இத வச்சு போட்டா சத்தியமா உள்ளவே 3 எடுத்து வச்சிருக்க 2 குறா. गाइस 8 இருக்கு குத்துறாங்க गाइस. வந்து இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டீம் மோத போகுது. இல்ல நாங்க வந்து bowling, நீங்க பேட்டிங் போடலாம். போங்க. சரி போடு டாஸ் போடு. ஆமா டாஸ். எச்சியா மனமா போட்டுடலாம். 90s கிட்ட போட்டு மலையா வேல போடலாம். எச்சியா மனமா போட்டுடலாம். சரி என்ன சொல்ல, டாஸ் போடலாமா இப்படி ஃபைனலா? டாஸ் போடலாமா? ஆடா வேணா போட்டுடலாம். அந்த காடி சில்லற இருக்கா கேளு. ஆடா வேணா போட்டுடலாம். சரி ஆடா வேணா போடலாம். ஆடா வேணா போடு. ஆட வேணா. ஆடு அது வந்து ஆடு வந்து கோல் வந்து அங்க நிக்குது பாரு. சரி கோபப்படாத. சரி அதான் சொல்றேன் ஆடு. ஆடுற அவன் ஆட சொல்லிட்டால. எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் வந்தானுங்கன்றதே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. செவா போடு. அப்பளமா ஈவன் செலிபிரேட் ஈவன் பாரு. 7 தான்டா. 7 ஆடுறா. ஈவன் அங்கடா விடுறா. ஈவன் ஆடி 7 ஆடியா? ஆடுதாடா. நான் ஈவன் தான்டா. நீங்க ஈவன் இருக்கா ஸ்டார்ட் பண்றீங்க? ஏர்மா மாடுகடா ஏனா கத்துறீங்க? அதாவது ரிங்கு போட போனதுல அக்கா டென்ஷன் ஆயிட்டாங்க. இருக்கிறதே 16 ரிங்கு தான். அதுல 8 ரிங்கு எங்க கொடுத்தாங்க. நீ போட வேணாம் போடான்ட்டாங்க. இப்போ அதனால வந்து துப்பாக்கி சுடுற கேமுக்கு இறங்கிலான்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து துப்பாக்கி சுட போறோம். நம்ம வச்சிருக்க ரிங்கு போட முடியல. இப்போ துப்பாக்கியில் வந்து எத்தனை புல்லட் வந்து அவங்க சுடுறாங்கன்றதா கவுண்ட். அவங்க டீம் எவ்வளோ சுடுறாங்க, நம்ம டீம் எவ்வளோ சுடுறாங்கன்றதா கணக்கு. இப்ப சிவகார்த்திகேயன் படத்துல ஒரு அமரன் படத்துல நடிச்சிருந்தாங்கல்ல, அதுல இவர் தான் சுடுதெல்லாம் சும்மா சூப்பரா சுட்டு தள்ளிடுவாரு. ஜெய் ஜக்கம்மா ஓ சாமியோ ஓ சாமியோ ஓ சாமியோ ஓ சாமியோ. Guys, we are win. தோத்துக்கிட்டே இருக்கீடா. வந்து யார் அதிகமா பலூன் சுட்டாங்களோ அவங்க தான் அமௌண்ட் பே பண்ணோம். Guys, இந்த ஃபோன் கொடு. ஃபோன் குடுறாக்கா. ஃபோன் எடு. இரு நான் கொடுக்குறேன். அதனால அதிகமான சுட்ட பலூன் வந்து பூமாப்பட்டி டீம் தான் இப்போ பே பண்ண போகுது. Yes, we are win. அச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. Guys, இப்போ நம்ம வந்து கேம்ல ஜெயிச்சிருக்கோம். அதனால வந்து இப்போ சாப்பிட போறோம். இப்போ வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இதில் 2 குழுக்கள் இருக்குது. ஒரு குழு வந்து ஐஸ்கிரீம் கேட்குது, இன்னொரு குழு வந்து பானிபூரி கேட்குது. இப்போ அவங்க 2 பேர்த்தில் வந்து ஓட்டு முறையில் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம். பானிபூரியா ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம்ன்றவங்க கையை தூக்குங்க. பானிபூரின்றவங்க அதுக்கு பானிபூரின்னு சொல்கிறப்ப கை தூக்குங்க. கண்டதுக்கு கை தூக்கி அப்புறம் அசிங்கமாக கேள்வி வாங்கி எப்போ சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன். இப்போ சொல்கிறேன். ஐஸ்கிரீம்ன்றவங்க கை தூக்குங்க. ஐஸ்கிரீம் 2 ஓட்டு. பானிபூரின்றவங்க கை தூக்குங்க. நீங்களே கை தூக்கலாம். தூக்குங்க. பானிபூரி யார்? அப்ப என்ன பானிபூரி 2 பேர் நீங்க
4 ஓட்டு பானிபூரிக்கு 4 ஓட்டு ஐஸ்கிரீம் 2 ஓட்டு. சரி காய்ஸ், பானிபூரிக்கு தான் மெஜாரிட்டி ஓட்டுன்றதுனால பானிபூரியே செலக்ட் பண்ணுறோம். நானும் என் ஃப்ரெண்டு எல்லாம் இங்கே தான் வருவோம். அப்போ வந்துட்டு நானும் அவனும் இங்கே பாரிஸில் தான் இருக்கேன் எங்கள் அப்பா ரூம்லாம். அங்கேருந்து நாங்கள் 2 பேர் இங்கே வந்துட்டு அங்கே அரிசியில் பேர் எழுதுவாங்க. அந்த அரிசியில் வந்துட்டு என் பேர் கிளிண்டான்னு சொல்லிட்டு என் பேர் தான் அவனு போட்டிருந்தான், அவன் பேர் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு தடவை 2 பேரும் அரிசியில் வந்து பேர் எழுதிட்டு போனோம். அந்த மெமரி தான் இந்த பீச்சுக்கு வந்தாலே எனக்கு தோணுது. இதான் எங்களோட இந்த பீச்சுக்கு வந்தால் இந்த சைல்டுஹுட் மெமரி ஞாபகம் வந்து சொன்னல, அது இதுதான். 2 பேரும் வந்து எங்கள் ஞாபகார்த்தமாக மாற்றி இந்த மாதிரி அரிசியில் பேர் எழுதி போட்டுக்கிட்டோம். இப்போ கூட அவன் வந்து கால் பண்ணி சொல்லுவான், பீச்சுக்கு போனால் நம்ம அரிசியில் பேர் எழுதிக்கலாம்டா அப்படி சொல்லுவான். தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க வந்து அரசியல்லாம் பேர் எழுதிக்க மாட்டாங்க. அரசியல் எப்பவுமே ஆள் பேர் தான் எழுதுவாங்க. மோசமான ஆள். சத்தியமா இல்லை, நான் ஆள் பேர்லாம் எழுதல, கொடியரசு.